ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முருகனுக்கு உகந்த கிருத்திகை விரதம். 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. அது என்னென்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை புரட்டாசி மாதத்தோட கிருத்திகை அன்னைக்கு வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முருகர் வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாளுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு உரிய திதி சஷ்டி திதி. ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியையும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. முருகனுக்கு உரிய இந்த ஒரு கிருத்திகை நட்சத்திரம் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நாளில் பிரபஞ்ச சக்தியானது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம முருகரை வேண்டி நாம் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அது உடனே பலிக்கும். நாளைய தினம் உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பூஜைகளை பற்றியும் அதே நேரம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி விரதம் மாதிரியே கிருத்திகை நட்சத்திர விரதமும் ரொம்ப விசேஷம், முருகனுக்கு உகந்தது. அப்படிப்பட்ட நாளில் முருகனை வழிபடுறவங்களுக்கு சுப காரிய தடைகள் அகலுமா, புத்திர பேரு உண்டாகும், செல்வம் சேரும், கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். முருகனோட அறுபடை வீடுகள் ஆரம்பித்து நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய சின்ன முருகன் கோவில் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு முருகனுக்கு விமர்சையாக கொண்டாட்டங்கள் நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அன்னைக்கு முருகனை வழிபாடு செய்யுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நாளில் அதுவும் குறிப்பாக பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை நாளில் நீங்கள் முருகனை வழிபட்டீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் சேரும், திருமண தடைகள் அகலும், செவ்வாய் தோஷம் நீங்கும், புத்திர தோஷம் மறையும், மண் பொன் மனை சொத்து வழக்கு இது மாதிரி விஷயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்னோன்யமாக வாழ்கிறதுக்கு இந்த ஒரு கிருத்திகை விரதம் ரொம்ப கை கொடுக்கும். சொல்லப்போனால் இந்த ஒரு கிருத்திகை விரதத்தை நீங்கள் இருந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் தானாகவே சேர்ந்து வந்துடும். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை முதல்ல கிருத்திகை விரதம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக காலையில் 6:42 தான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 4:48 வரைக்கும் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:40 அப்புறம்லாமே தாராளமாக நீங்கள் கிருத்திகை விரதத்துக்கான எல்லா வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் செய்யலாம். நாளைய தினம் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க. குறிப்பாக முருகனோட சிலையோ ஃபோட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. அந்த சந்தனத்தில் கொஞ்சமாக பன்னீர் கலந்து தண்ணீர் விட்டு குழைக்காம சந்தனத்தில் பன்னீர் விட்டு குழைச்சி அந்த சந்தனத்தால் முருகனோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ நாளை தினம் போட்டு வைங்க, அலங்காரம் செய்யுங்க. முருகனுக்கு பிடித்த என்ன நிறங்கள் பிடிக்குமோ அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களால் அலங்காரம் செய்யலாம். குறிப்பாக முருகனுக்கு நாளைய தினம் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பெரிய நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைய தினம் உங்களால் முருகனுக்கு என்ன நைவேத்தியங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைங்க. அதுவும் முடியலையா ஒரே ஒரு டம்ளர் சுத்தமான எச்சில் படாத பால், பசும்பால் கிடைச்சா இன்னும் விசேஷம். அதை காய்ச்சி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைச்சிடுங்க. இது போக நாளைய தினம் நாள் முழுக்க கிருத்திகை விரதம் இருக்குது. அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான கிருத்திகை விரதம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதம் நாளில் நீங்கள் சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது, செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். குறிப்பாக முருகனோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் அதை விட முக்கியமானது சூரிய பகவானோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல முருகனுக்கு உகந்த சில பொருட்கள்னு இருக்கு இல்லையா, அதில் முதல் பொருள் என்ன? செவ்வாய் பகவானோட அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் பகவானோட தானியம் துவரை. அப்படிப்பட்ட துவரம் பருப்பை ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்லை, குறைந்தது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது துவரம் பருப்பை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானோட தானியம் என்ன? கோதுமை. நாளைய தினம் கோதுமை தானியமாவோ இல்லை கோதுமை மாவாக கிடச்சா கூட பரவாயில்லை. இந்த கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட் விற்கிதுல அது இருந்தாலும் பரவாயில்லை. இல்லைனால கோதுமை முழு கோதுமையாக தானியமாக வாங்க முடியும் அப்படின்னாலும் தாராளமாக அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. நாளைய தினம் கட்டாயம் கோதுமை சார்ந்த ஏதாவது பொருளை வாங்கி வைக்கணும்.
அது போக இனிப்பு சார்ந்த பொருட்கள் நீங்கள் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா கோதுமையில் செஞ்சுருக்கக்கூடிய பிஸ்கட்டோ பன்னோ வாங்கி வைக்கலாம். இதில் குறிப்பாக ஒன்று கவனிக்கணும், இந்த கோதுமை பன்னு பிஸ்கட் வாங்குறீங்கன்னா அதில் அசைவம் கலக்காமல் சுத்த சைவமான கோதுமை கேக்கு கோதுமை ரொட்டியான்னு கேட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா நாளைய தினம் கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதால அசைவத்தை செஞ்சுருக்கக்கூடிய ஸ்வீட்டு பன்னு எதுவும் வாங்கிடாதீங்க. கோதுமை பன்னு வாங்குற மாதிரி இருந்தால். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் சூரியகாந்தி விதை. இந்த சூரியகாந்தி விதை அப்படிங்கிறது வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷனை விரட்டி பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள். அப்பேற்பட்ட சூரியகாந்தி விதை நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து சூரியகாந்தி விதைகளை வாங்கிட்டு வந்து அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நாளைய தினம் கிருத்திகை விரதம் அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக காக்கை குருவி புறாக்கள் அந்த சூரியகாந்தி விதைகள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் முருகனோட வாகனமாக இருக்கக்கூடிய மயில். அந்த மயில்கிட்டருந்து இருக்கக்கூடிய மயில் இறகு. சில பேர் வீடு பக்கத்துல கோவில்களில் மயில் இருக்கும், அங்கே மயில் இறகு தானாகவே உதிர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட மயில் இறகு கிடைச்சாலும் சரி, இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகள்லையோ நாட்டு மருந்து கடைகள்லையோ மயில் இறகு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு மயில் இறகு கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை வச்சுடுங்க. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால அது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களுமே மகாலட்சுமி தாயார் மகமாய்க்கு உகந்த நாட்கள் தான். அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சில பொருட்கள்னு இருக்குது. இந்த பொருள் அந்த பொருள் கிடையாது. நம்ம சகஜமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன? ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, வசம்பு. அதை விட ஒரு எளிமையான பொருள் பச்சரிசி, இல்லைனா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. இது மாதிரி என்னென்ன பொருட்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பொருட்கள் இது அதுன்னு கிடையாது. என்ன வேணாலும் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே தோராயமாக இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள். இதில் சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு முருகனுக்கு உகந்த பழங்கள் நிறைய இருக்குது, சூரிய பகவானுக்கு உகந்த பொருட்கள்னு இருக்குது. அப்படிப்பட்ட சில பொருட்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இல்லை உங்களால் இந்த பொருட்கள் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொருட்களை கூட வாங்கி நாளைய தினம் வீட்டில் வைங்க. கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. முடிஞ்சால் சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு அலங்காரம் செய்யுங்க. கோவில் வாசலில் மலர்கள் விற்கும், அங்கே சிவப்பு நிற மலர்கள் செவ்வரளி மலராக இருந்தாலும் சரி அதை வாங்கிட்டு போயிட்டு முருகனுக்கு போய் சாத்துங்க. புரட்டாசி மாதமான சிறப்பு தான். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விரதம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய விரதம் தான் இந்த கிருத்திகை விரதம். வேலை இல்லை, திருமண வரணாமையில், குழந்தை பாக்கியம் இல்லை, சொத்து தகராறு, வீடு மனை வாங்குற பிரச்சனை, வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கோம், சொந்த வீடு வாங்க முடியலன்னு பல கோரிக்கை இருக்கும். இந்த எல்லா கோரிக்கைகளுக்கும் நீங்கள் தனித்தனி தெய்வங்களை வணங்குறத விட ஒட்டுமொத்த கோரிக்கைகளுக்கும் ஒரே தெய்வமாக நீங்கள் முருகனை வணங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் கிருத்திகை விரதம். புரட்டாசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதம் அன்னைக்கு முருகனை வழிபட்டுட்டு இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் நிரம்பி வழியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.